மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர் பகுதியில் அமமுக அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் முருகன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கு இலவச வேட்டி சட்டையும் பெண்களுக்கு புடவையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பொன் கைலாசம், விவசாய அணி துணைத் தலைவர் சிவக்குமார், தொகுதி மகளிர் அணி இணை செயலாளர் விஜயலட்சுமி, துணைத் தலைவர் ஆறுமுகம், மீனவர் அணி மூர்த்தி, வார்டு செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் பச்சைவாடி ரஞ்சித், இளைஞர் அணி சங்கர், கண்ணன், விஸ்வநாதன், கிரிதரன், ராமசாமி, பன்னீர் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் உள்ள ஜே நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள், பெரியோர்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களும், மகளிர்களுக்கான கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 1000 பெண்களுக்கு புடவையும் வழங்கினர். இதில் உழவர்கரை ஜே நகர், மூலகுளம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழொலி, யுவராஜ், நாகமுத்து மற்றும் சந்தானம் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெண்களுக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரங்கநாதன், செயலாளர் ராம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம் மற்றும் பரமேஸ்வரி, பாஸ்கர், ரமேஷ், தரணி, தேவி, தமிழரசி, மாசிலாமணி, பூக்கடை ராஜா, சோமசுந்தரம், பிரபாகர், ராஜசேகர், தண்டபாணி மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமையில் தலைவர் சிவா, துணைத் தலைவர் முனைவர் இளங்கோவன், பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல், களியபெருமாள், குமாரவேல், மண்ணாங்கட்டி, சந்து ஜெயின், சரிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்ச்சின் மாநிலத்தில் அமைந்துள்ள பெத்தாங் பிராங்கோ அசோசியேஷன் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் கொம்பின் குருவிநத்தத்தில் உள்ள இருளர் குடும்பத்தினருக்கு அன்றாடம் தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் புடவை, வேட்டி, துண்டு, போர்வை, அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள்
இருளர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் செய்திருந்தனர். சேரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் இணைந்து கோர்க்காடு VIP நகரில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிறுவனர் சேரோன் மோகன், சுகுணா, பேபி சோபனா ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து செயலாளர் மோகன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு தாசில்தார் ஐயனார், சமூக மக்கள் இயக்க தலைவி ஃபரிதா, மண்ணுக்கும் மக்களுக்கும் இயக்க தலைவர் மகேந்திர வேலவன், துணைத் தலைவர் வினோத்குமார், எழுந்த கரங்கள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் முதியோர்களை மகிழ்விக்கும் வகையில் அவர்களுக்கு தப்பாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் இல்ல முதியோர்களுடன் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பொங்கல் விழாவை கொண்டாடினர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவர் உருவம் பொறித்த தினசரி நாள்காட்டிகளை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ். டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ். போட்டோ மாதிரி போடுங்க. போடுமா போட்டு அண்ணா பூ போடுங்கண்ணா, அவரே பூ போடுங்கண்ணா. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்த நாள் புதுச்சேரியில் அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பிறகு புதுச்சேரி மகப்பேறு மருத்துவமனை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், மயூரா ஜுவல்லர்ஸ் பன்னீர்செல்வம் இணைந்து அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியானது அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கத்தின் சார்பில் செய்யப்பட்டது. அமைப்பின் தலைவர் கண்ணையன் தலைமையில் ஏனைய நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன், சரவணன், கோவிந்தராஜ், முருகவேல், ஐயனார், தேவேந்திரன், அன்பழகன், சேகர், சேஷாத்திரி, அக்குமுட்டான், ராமலிங்கன், ஜெகநாதன், முருகன், கருணாநிதி, ஜெகன், ராஜமன்னார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர்களுக்கான கோலப்போட்டி, உரியடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் சடையப்பர் கோவில் வீதியில் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் காணும் பொங்கலையொட்டி மகளிர் மற்றும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உரியடி போட்டி, கோலப்போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு நடுவர் குழுவினர் கோலங்களை பார்வையிட்டு
சிறந்த கோலங்களை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ணக் கோலங்களை ஆர்வமுடன் வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை தானாம்பாளையம் ஊர் பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். ஓ அதான் பாசா. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் உடல் தானம் செய்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானமும், வில்லியனூரை அடுத்த கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கேக் வெட்டியும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் விநாயகம் ஆலோசனைப்படி மாநில பொறுப்பாளர் ரவி தலைமையில் மாநில நிர்வாகி நிர்மல் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள் பிரசன்னா, கவியரசன், நவீன்பாபு, வசந்த், விஜய், பிரதீப், முகேஷ், ரீகன், ஸ்ரீதர், பக்தி, பூமணி, கோவலன், சபரி, கார்த்திகேயன், பிரபு, விஸ்வா, சுரேராஜ் மற்றும் ரசிகர்கள் உடனிருந்தனர். வானூர் வட்டம் பெரும்பாக்கம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் 3ஆம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் ஆகியவை செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மூலவர்கள் விநாயகர், முருகர், ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகாலிங்கேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் கணேசன், கலிவரதன் மற்றும் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், பாலு, சிவரவி, ரங்கநாதன், ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு நிர்வாகிகள், ஆர்கே நகர் வார்டு கழக நிர்வாகிகள், ஏழுமலை, ஆறுமுகம், நாராயணன், நாகராஜன், முகமது பாஷா, குமரேசன், எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், வேலு, ஜோதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மாநில அதிமுகவினர் உப்பளம் தலைமை அலுவலகத்திலிருந்து தாரைத்தப்பட்டை மற்றும் சிலம்பாட்டத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மறைமலை அடிகள் சாலை, புதிய பேருந்து எதிரே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு வந்தடைந்தனர். அப்போது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எம்ஜிஆரின் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார்.
அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை தொடங்கி 3 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகின்றனர். தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அப்பகுதி மக்களுக்கு முதல் பரிசினை வழங்கினர். 2ஆம் பரிசினை திமுக பிரமுகர் சிவசங்கரன் வழங்கினார். 3ஆம் பரிசினை அப்பகுதி பிரமுகர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் நடத்தி அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இதனால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும். 2026 திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவோம் என தினகரன் கூறினார். அதனால் அதிமுக திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக செயல்படுகிறது. தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள சுயநலத்திற்காக பழனிசாமி அதிமுகவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். 26க்கு பிறகு பழனிசாமியால் தொடர முடியாமல் விட்டு ஓடிவிடுவார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன இன்னைக்கு திமுகவுக்கு செய்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் அவர் பயத்துல விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சிக்கிறார்ல அவர் எங்க முண்டா தட்டி பாட்டிருக்க வேண்டியது தானே. அவர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லா கட்சிகளும் கட்சியாக இருந்தாலும் புறக்கணித்தது. இது ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டை தலைவருக்கு மாற்றம் தேவையில்லை. இதில் யாருக்கும் பயம் இல்லை. திமுகவின் அராஜகம் இந்த ஆரம்ப போக்கு பணத்திமிரில் அவங்க செயல்படுறதே வெளியே மக்களுக்கு பட்டவர்த்தமாக தெரியப்படுகிறது இந்த கட்சியின். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமைச்சர்கள் சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதேபோல் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு கூட்ரோடு பகுதியில் தெற்கு ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் எம்ஜிஆரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட வீராணம், வெள்ளாலங்குப்பம், ராமர் ரெட்டிக்குளம், வடுக்குப்பம், சிறுவந்தாடு, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். மாவட்ட கவுன்சிலர்
பூங்காவனம் ராமமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் ஐயனார், ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணிவேலு மற்றும் ஏழுமலை விஜயகுமார், அறிவு சேட்டு, ரவி ஆகியோர், அதிமுகவின் கிளை செயலாளர்கள் சுந்தரராஜன், குமரன், ஜெயகணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர் கூட நில்லையா அவர் இல்லை